எந்த இடத்தில் சுகம் என்று. இந்தாங்க பாலை குடிங்க. பால் அப்புறமா குடிச்சிக்கலாம். எனக்கு இது புதுசு. இவ்ளோ ஏஜ் ஆகுது, இன்னும் ஒரு தடவை கூட யார் கூடயும் பண்ணது இல்லையா? இல்லைங்க. எப்படி பண்றதுன்னு தெரியுமா? தெரியாத. இருங்க, என் மச்சான்கிட்ட போன் போட்டு கேட்டுக்கிறேன். ஐயோ, இதெல்லாமா கேட்பாங்க? வாங்க. ஒன்னா மேரி இருக்கிற ஒரு சில பொன் பிள்ளைங்களாம் என்ன தெரியுமா செய்யணும்? என்ன செய்வா? என்ன செய்வானா? என்ன செய்வானா? என்ன செய்வானா? என்ன செய்வானா? என்ன செய்வானா? என்ன செய்வானா பாரு. இப்ப பாரு பாரு. சரிங்க வாங்க. பாருங்க, உன் கூட ஆடு மேய்ச்சதெல்லாம் குழந்தை பெற்று ஜாலியா இருக்கு. வெறுப்பா தம்மா போட. மா ஏன் அழுற? மா மா என்னம்மா ஆச்சு? மா சொல்லுமா, என்ன ஆச்சு? உன் புருஷன் வந்தாமா? வந்து என்னம்மா பண்ணா? வந்தாமா அப்படியே தூய்னி போய் டேபிள் மேல வச்சு. அப்படியே பண்ணாம இருமா, நான் அவனை என்ன பண்றேன்னு பாரு. ஏய் வேணாண்டி. என்னங்க என்னங்க, வெளியே வாங்க. ஏன் கத்துற? அம்மா என்னடி செய்வியா? செய்வியா? இனிமே பண்ணுவியா? என்னடி என்னடி என்னப்போ செய்வன் தாண்டி. நீ இனிமே அங்க போனா செய்வன் தாண்டி. கட்டின பொண்டாட்டி முன்னாடி இப்படி பேசுறதுக்கு அசிங்கமா இல்லையா உனக்கு? நான் எதுக்கு அசிங்கம் போடணும்? கட்டின புருஷனை விட்டுட்டு நீ அங்க போய் இருக்கிறீல, நீனும் உன் குடும்பம் தாண்டி அசிங்கம் பண்ண. நான் ஏன்டி அசிங்கம் போடணும்? அதான் அசிங்கப்படுத்திட்டிய. ஊர்ல எவ்வளவு அசிங்கப்படுத்தணுமோ பண்ணி தொலைச்சிட்டியே. எல்லாம் என் தலையெழுத்து. மாப்பிள வா போலாம். சரிங்க பாருங்க, இவனுக்கு எங்க போனாலும் அம்மையா தாட்டு. ஐயோ தம்பி, வயசாகிட்டே போகுது, காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கலாம்லப்பா. ஏமா பண்ணிட்டாலும் ஆசை இல்லையாம்மா? நானாம்மா பார்த்து கல்யாணம் பண்ணணும்? நீங்க தாம்மா பார்த்து கல்யாணம் பண்ணு எனக்கு. ஏன்பா, ஸ்கூலு காலேஜ்னு இருக்கு, அங்க போய் பார்த்து ஒரு பொண்ணை லவ் பண்ணி கொண்டு வா, அம்மா கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன். ஏமா டிஷர்ட் போட்டா 20 வயசு என்னப்பா? உன் வீட்டுல சாப்பிட வந்து குத்தமா பிரசனத்துக்கு கொண்டு போட்டு காட்டுங்க. ஏய், நீ திங்கிறது ஓசி சோறு, இதுல வர வாய் அடிச்சிட்டு இருக்கிற. ஏமா இருமா. ஏப்பா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதுப்பா. ஏப்பா அந்த மேட்டர் ராணி இருக்கிறல்லப்பா, அதை போய் பார்த்து வந்துருமா? போயிட்டு வந்துடுறேன். தம்பி பா, கொஞ்சம் நல்ல பொண்ணா பார்த்து கொண்டு வாப்பா. சரிம்மா. வாவா, உங்க அம்மா நீ பல்லவர சந்தைக்கு போற நினைச்சிச்சு. ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன். ஏய் ஊரம் தீனி பண்ணாதான் போட. பொண்ணெல்லாம் கூட்டு போனா எவன்டா பொண்ணு கொடுப்பான்? போய. வணக்கம். வணக்கம். வணக்கம்மா. பாப்பா உட்காருப்பா. மேட்ரு ராணிங்க தான். ஆமாப்பா, மேட்ரு ராணி தான். இவருதான் எங்க மாமா. வாங்க. ரொம்ப வருஷம் ஆச்சு, இன்னும் கல்யாணம் ஆகல, அதான் பொண்ணு பார்க்கலான்னு வந்திருக்கோம். அதுக்கு ஏன் ஆபீஸ் வந்தீங்க? போன்ல ஆப் இருக்குல்ல? ஆப் இருக்கு, ஆனா காசு கேக்குதே. அது கரெக்டா என்னன்னு தெரிஞ்சுக்கிறது தான் உங்ககிட்டே வந்திருக்கோம். எல்லாம் சரியா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் காசு கட்டுங்க. காசை கட்டிட்டு பொண்ணு போட்டோ பாருங்க. மேட்டர் ராணி டைப் பண்ணுங்க. சார் என்ன ஆப்பு சொன்னீங்க? மேட்டர் ராணிங்க. மேட்டர் ராணியா? ஐயோ ஐயோ சூப்பரா இருக்கு. ஐயோ செம்மையா இருக்கு. அடுத்து தள்ளு, அடுத்து தள்ளு. என்னப்பா இவ்வளவு நேரம் பாக்குறீங்க? சார் பீச்சில படுத்துருக்கு சார். பாத்துக்கிறேன் சார். ஐயோ ஏன்பா அட கொலகார பாவீங்களா? மேட்டர் ராணின்னு பாக்க சொன்னா மேட்ருன்னு போட்டிருக்கீங்க. ஐயோ
மாப்பிள்ள தான். நீங்களே டைப் பண்ணி கொடுத்துருங்க, ஏன்னா இங்கிலீஷ்ல கொஞ்சம் வீக்கு. ஓகே, இந்த ஆப்ல போய் பாருங்க. மாமா ஐயா, அதை விட கேவலமா இருக்கு மாமா. அது நல்லா இருக்கு. இது ஏய், அது அது இது அது அது சூப்பர். எல்லாத்தையும் ஓகே சொல்லியா? ஏதோ ஒரு சும்மா மாதிரி இருமா பண்ண முடியும். இது ஓகேங்க. நம்பர் மட்டும் கொடுங்க. நம்பர் கொடுக்குறேன், பணத்தை கட்டு. மாமா ஏய் கட்டுறா. எவ்வளவு சார்? 2500 கட்டணும். இந்த கட்டுறேன் சார். ம் ம் அனுப்பி ஓகே ஓகே. மாமா தேங்க்யூ. தேங்க்யூ சார். வணக்கம் வணக்கம் இல்ல உங்களுக்கு ஏஜ் அதிகமா இருக்கு, வேற நல்ல இடமா பாருங்க. சரி வரேங்க. வணக்கம் வணக்கம். நான் இங்க கேக்குறேன், வரோம்மா. கொஞ்சி கொஞ்சி வேலைகளோட டேய் எருமாடி மாதிரி உட்காந்துருக்கியே, அவனுக்கு போனை போட்டு வர சொல்லு. இந்த பொண்ணையாவது உனக்கு முடிக்கலாமா வேணாமா? இதுதான் உனக்கு கடைசி சான்ஸ், சொல்லிட்டேன். ஆமா. ஹலோ. ஏய் கிளம்பி வீட்டுக்கு வாடா. என்னம்மா அங்கிள் தவறிட்டாரா? என்னம்மா கம்முன்னு இருக்க அங்கிளாத்தே? இதுக்கு தான் நான் பேச சொன்னேன், நல்ல காரத்துக்கு மொபைலுக்கு அவனை கூப்பிடுவேன் நான். என்னடா அவனுக்கு? அம்மா உன் புருஷன் செத்தானு கேட்குறாம்மா. ஏய் ஒரு வீட்டுக்கு என் போட்டோ அனுப்பிச்சிக்கிறேன்டா, அவங்க ஓகேன்னு சொல்லிக்கிறாங்கடா. கிளம்பி வா வீட்டுக்கு வா. என்னம்மா உன் போட்டோ பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிருக்காங்களா? இது உன் போட்டோ பார்த்தா? ஆமாண்டா மாப்பிள்ள. என்னம்மா அரசாங்கத்துல கல்யாணம் பண்ணா காசு பணம் நகை எதனா தரேன்னு சொல்லியிருக்காங்களா? அப்படி ஒன்றும் சட்டம் போட்டாமல் தெரியல மாப்பிள்ள. இல்லவம்மா காசு பணம் கிடைக்குதுன்ட்டு பொண்ணை கொடுத்துறாங்க. எல்லாத்தையும் வாங்கினதுக்கு அப்புறம் பொண்ணை திரும்ப வீட்டுக்கு கூட்டு போயிடறாங்க. இதெல்லாம் ஒரு பிசினஸா மாறி போச்சோம்மா, அதான் கேட்டேன். டேய் பொண்ணை போய் பார்த்துட்டு வரோம் வாடா. ஏதாச்சும் சொல்லி என் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டே இருக்காதடா, வாடா. சரிம்மா ட்ரெஸ்அப் ஆகிட்டு வரோம்மா உடனே. மா பைய எடுமா. இன்னைக்கு பொண்ணு கையில் காலில் விழுந்தாச்சும் பொண்ணோட தான் வரேன் வீட்டுக்கு. வாங்க உட்காருங்க. என்ன சாப்பிட்றீங்க? முதல்ல பொண்ணுக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருந்தா மட்டும்தான் நாங்கள் சாப்பிடலாமா வேணாமான்னு யோசிக்கணும். எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்கம்மா. இவன் ஒருத்தன் குறுக்க வரான். அச்சி அந்த கட்டம் இந்த கட்டம் பாக்க, ஐயோ இது சரியான நாட்டு கட்டையா இருக்கு. மாமாவுக்கு முடியட்டும், இதை நம்ம முடிச்சிடலாம். என்ன மாமியார் இந்த தடவை தடவுறான்? மாப்பிள்ள என்ன பொண்ணு எடுத்துட்டு வரலையாங்களா? ஏன் என்ன பார்த்தா பொண்ணை தெரியலையா? நீங்க எடுத்து வந்துக்கிறீங்க, பொண்ணை பார்க்கணும். ஆக மெல்ல மெல்ல நடந்து அலையாதுடா, அது மாமியா. பொண்ணு நல்ல மூக்கு மூலியமா அழகாத்தான் இருப்பா. உனக்கேத்த பொண்ணு கிடையாது, இருந்தாலும் நீ நல்லா சம்பாதிக்கிற, அதனாலதான் என் பொண்ணை கொடுக்குறேன். என்னடா இப்படி பேசுறாங்க? அம்மா சும்மா இருமா. இங்க எல்லாமே நான் தான், நான் என்ன சொல்றேனோ அதுதான். அதெல்லாம் கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டு போனவர் பாத்துக்கலாம். முதல்ல ஓகே சொல்லுவோமா? பொண்ணை பார்க்கணும் அம்மா, பொண்ணை பார்க்கணும். மா இங்க வா, மாப்பிள்ளைய பார்த்து பிடிச்சிருக்கான்னு சொல்லு. உனக்கு பிடிச்சிருந்தா ஓகே, இல்லாட்டி அமுச்சு விட்டுறலாம். மா மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா பாரு. என்னம்மா இதெல்லாம்? இவன் வேற. மாப்பிள்ளை வந்திருக்காங்கடி. என்ன பிடிக்கலன்னு சொல்லிடாத பாவம். ப்ளீஸ். பொண்ணு பார்க்க சொன்னா ஆண்டிய பாக்குறான். அந்த ஆண்டிக்கு இந்த ஆண்டியே பரவாயில்லடா, இதை நான் பாத்துக்கிறேன். இது வேற. ஒண்ணு சிரிச்சுட்டே போறா. மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு. அப்புறம் மாப்பிள்ள எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்க மாசானா? 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேம்மா, லாரி டான்ஸ் போட்டு வச்சுக்கிறேம்மா. கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்? நீங்களே ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லுங்க. சரிங்க, நான் பார்த்து சொல்றேன், நீங்க கிளம்புங்க. வாங்க போலாம். அம்மா வாங்கம்மா. தம்பி வாடா. போலாம். டேய். எந்த இடத்தில் சுகம் என்று அதிக கண்டுபிடிப்பேன், கண்டுபிடிப்பேன், கண்டுபிடிப்பேன். ஐயோ
கட்டி பூரிடி கண்ணால கண்டபடி கட்டி பூரிடி எந்த இடத்தில் சுகம். இந்தாங்க பாலை குடிங்க. பால் அப்புறமா குடிச்சிக்கலாம். எனக்கு இது புதுசு. இவ்ளோ ஏஜ் ஆகுது, இன்னும் ஒரு தடவை கூட யார் கூடயும் பண்ணது இல்லையா? இல்லைங்க. எப்படி பண்றதுன்னு தெரியுமா? தெரியாத. இருங்க, என் மச்சான்கிட்ட போன் போட்டு கேட்டுக்கிறேன். ஐயோ, இதெல்லாம் போய் கேட்பாங்க. வாங்க. அண்ணே அண்ணே. ஏய், என்னடி அறக்க பறக்க ஓடி வர? அம்மா அண்ணன் எங்கம்மா? அங்க இருக்கான் பாரு, பொறுமையா போ. அண்ணே அண்ணே கொஞ்சம் வாங்களே. அண்ணே எனக்கு ஒரு 30,000 பணம் வேணும் அண்ணே. என்னம்மா வேணும் உனக்கு இப்போ? கொஞ்சம் அர்ஜென்ட்டா தேவைப்படுது அண்ணே. அம்மா நேற்று தாம்மா கல்யாணம் ஆச்சு. கையில் இந்த காசுலாம் செலவாயிடுச்சும்மா. அப்படிங்களா அண்ணே? சரிங்க அண்ணே. அம்மா நில்லுமா, வாமா. என்ன அண்ணே? இந்தா இதை கொண்டு வச்சு பார்த்துக்க. அண்ணே ஒரு 2 வாரத்துல கொடுத்துட்றேன் அண்ணே. சரிம்மா. சரிங்க அண்ணே. என்னன்னு தெரியலம்மா, என்கிட்ட இது மாதிரிலாம் காசெல்லாம் கேட்க மாட்டாமா. என்னவா, என்ன பிரச்சனை உன் தங்கச்சிக்கு? சரி, என்னன்னு அப்புறம் கேட்டுக்கும். என்னவோ பண்ணி தொலைங்க. என்னம்மா பண்ணிட்டு இருக்க? சும்மாதான் உட்கார்ந்துருக்கேம்மா. சும்மா ஏம்மா உட்காந்துட்டு இருக்க? போய் உன் மாமியார்கிட்ட பேசு, சொந்த பந்தத்துல போய் பேசு. நீ சும்மா உட்காந்துருந்தா அவங்கள பத்தி எப்படிமா தெரிஞ்சுப்ப? அவங்க மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுன்னு வெளியில ஒண்ணு பேசுவாங்க, அதெல்லாம் எப்படிமா தெரியும்? வீட்ல யாரும் இல்லம்மா, மாமியார் மட்டும்தான் இருக்காங்க. உன் வீட்டுக்காரரு இப்பதாம்மா அவர் வண்டியெல்லாம் பாக்கறதுக்கு போயிருக்காரு. காசு பணத்தெல்லாம் பத்திரமா வாங்கி வச்சுக்கோ. இனிமேட்டு உன் கையில இருந்து கொடுக்குற மாதிரி பாத்துக்கோ. சரிம்மா. அப்புறம் என் வீட்டுக்காரோட தங்கச்சி வந்து பணம் வேணும்னு கேட்டாங்கம்மா. உன் புடிச்சு கொடுத்தானா? இல்லம்மா, பணம் இல்லைன்னு சொல்லிட்டாருமா. அப்பாடா. பணம் இல்லைன்னு சொல்லிட்டாருமா. கழுத்துல கிடக்குற செயினை கழட்டி கொடுத்துட்டாருமா. என்னடி சொல்ற? செயினை கழட்டி கொடுத்துட்டாரா? எதுக்கடி கொடுத்தாரு? எனக்கு என்னம்மா தெரியும், அவங்க கேட்டாங்க, அவரு கொடுத்தாரு. ஆரம்பத்திலே விட்டு கொடுத்தா அப்புறம் எல்லாத்தையும் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நான் எங்கேயாவது வர்ற மாதிரி வர்றேன், வந்து இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். சரிம்மா, பாத்து வா. என்னது பாத்து வாமாவா? இவ்வளவு எதுக்கு தான் பித்தனே தெரியல. அத்தை வாங்க அத்தை, உட்காருங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். ஏய் பாப்பா, என்னங்க? யார் வந்துக்கிறான்னு பாரு. தோ வரேன், இருங்க. வா. என்னம்மா இந்த பக்கம்? சரி, என்ன சாப்பிடுறீங்க? இப்பதாம்மா சாப்பிட்டு வந்தேன். இந்த பக்கம் ஒரு வேலையா வந்தேன், அப்படியே உன்னை பாத்துட்டு போலான்னு வந்தேன். சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நாங்க போயிட்டு வந்துடுறோம். தம்பி, நான் உங்களை தான் பார்க்க வந்தேன். சொல்லுங்க அத்தை. சொந்தக்காரரு கல்யாணம். ஆ சரி, அப்படியே பாப்பா கூட்டி போலான்னு வந்தேன். சரி, நீங்க ஊருக்கு போய் லொகேஷன் அனுப்புங்க, நான் அழைச்சிட்டு வந்துடுறேன். இல்ல தம்பி, நீங்க வேலையை பாருங்க. பாப்பாவை நான் பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு உடனே கூட்டு வரேன். பாப்பா மட்டுமா கூட்டு போறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல அத்தை. இல்லப்பா, கல்யாணம் ஆனது யாருக்குமே சொல்லல. உங்களுக்கு கல்யாணம் ஆனது யாருக்கும் தெரியாது. போனா ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. சரி, கூப்பிட்டு போயிட்டாங்க அத்தை. ஏய் போய் கிளம்புடி. ரெண்டு வாரத்தில் 4 டீப் வந்து கூட்டு போயிட்டாங்க. கிளம்பலாமாம்மா? சரி, கிளம்பலாம். ம். சரி, உங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டு ஒரு 50,000 செலவுக்கு வாங்கிட்டு வா. எதுக்குமா அவ்வளோ பணம்? உன்னை கூட்டிட்டு போறதே அந்த பணத்தை வாங்குறதுக்கு தான். என்னம்மா சொல்ற? கல்யாணம் பண்ணதுல இருந்து சொந்த பந்துக்கு தூக்கி தூக்கி கொடுத்துட்டு இருப்பான். நம்ம என்ன நடுத்தருல நிக்கிறதா? போ, போயிட்டு வேணும்னு கேட்டு வாங்கிட்டு வா. சரி, இருமா, கேட்டு வரேன். என்னங்க,
என்னங்க கிளம்பிட்டோம். கொண்டு வந்து விடணுமாடி? இல்லைங்க வேணாங்க, நாங்களே போய்க்கிறோம். சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. அப்புறம் செலவு கொஞ்சம் காசு கொடுங்க. என்னடி உங்க அம்மாட்ட இல்லாத காசா? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அம்மா கிட்ட எப்படி கேட்கறது? நீங்க கொடுங்க. சரி, டேபிள் மேல 1000 ரூபாய் காசு வச்சுக்க எடுத்துட்டு போ. ம், என்ன விளையாடுறீங்களா? என்னடி விளையாடுறாங்கிற? டேபிள் மேல தான் இருக்கு, எடுத்துட்டு போ. ம், எனக்கு 50,000 வேணும். எதுக்கு? அது வந்துங்க தம்பி நான் தான் உங்ககிட்ட பணம் கேட்க சொன்னேன். பாப்பா லோன் ஒரு 4 லட்ச ரூபா வாங்கியிருக்கா. அது ஒரே டைம்ல கட்ட முடியல, அதனாலதான் உங்கள்கிட்ட கேட்க சொன்னேன். ஓ அப்படியாத்தா? ஆமாப்பா. சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். சரிப்பா. ஏய், என்ன ஆச்சு? போய் 2 நாள் ஆகுது, இன்னும் வராதா இருக்கிற? என்ன தம்பி நான் அத்தை பேசுறேன்ப்பா. சொல்லுங்க அத்தை, என்ன பாப்பா வரல? அது அந்த காலேஜ்ல படிச்சாலப்பா, அந்த சர்டிபிகேட்ல கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. அதை முடிச்சுட்டு உடனே அனுப்பிச்சு வச்சிடுறேன். எப்போ முடியும்னு சொல்லுங்க, நானே வந்து கூட்டு போயிடுறேன். உனக்கேப்பா சிரமம்? நீ அங்கேயும் வேலையை கவனமா பாரு. அதெல்லாம் முடிஞ்சது பாப்பாவை கொண்டு வந்து விடுறேன். சரி, சீக்கிரம் கொண்டு வந்து விடுங்க. சரிப்பா. இப்போ எங்க போய்க்கிறா? இப்போ கொஞ்சம் வெளியில கடை வரைக்கும் போயிருக்காப்பா. சரி, வந்தானோ போன் பண்ண சொல்லுங்க எனக்கு. சரிங்க தம்பி. அடப்படா. ஏமா அவர் இவ்வளவு கஷ்டப்படுத்துற? உனக்கு ஒன்னும் புரியாது, ஏன்னா உனக்கும் அனுபவம் இல்ல, அம்மாவுக்கு நிறைய அனுபவம் இருக்கு. இதே மாதிரி பண்ணி என் குடியை கெடுத்துறாத. கண்ணு குட்டி போட்டாதானே மாட்டுல பால் கறக்க முடியும். அந்த மாதிரி எதை எப்ப கறக்கணுமோ அப்ப கறக்கணும், அப்பதான் எல்லாத்தையும் கறக்க முடியும். எதையோ எடக்கு முடக்கு பண்ணி என்ன இங்கேயே இருக்க வச்சிடாத. எழுந்து போயிட்டு அந்த ஜாமான்லாம் கழுவு. அவங்க வீட்டுல கூட என்ன இந்த அளவுக்கு வேலை வாங்கல. என்ன நாளைக்கு கொண்டு போய் அவங்க வீட்டுல விடு, அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுவான். ஏஞ்சி கிளம்பு. இன்னும் ஒரே நாள்ல இப்படி மாறிட்டா? இவ்வளவு அங்க விட்டா அங்கே செட்டில் ஆயிடுவா போல இருக்க. இன்னும் 1 மாசத்துக்கு இங்கே இருக்க வைக்கிறேன். அண்ணே அண்ணே. ஆமா ஆமா, உட்காருமா. இந்தாங்க அண்ணே, இதுல நகை சீட்டும் பணமும் இருக்கு. அண்ணே நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க, நம்ம குடும்பத்துக்கு அந்த பொண்ணு செட் ஆகும்னு தோணல அண்ணே. உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சுமா, உன் வாழ்க்கையை மட்டும் பாருமா. உனக்கு ஏதாச்சும் வேணா அண்ணனை கேளு. குடும்பத்துல இன்னுமே நீ வரக்கூடாது. இதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். டேய், அவ என்ன தப்பா சொல்லிட்டா? அவளை விரட்டுற? கல்யாணம் பண்ணி 1 வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள வந்து கூட்டிட்டு போயிட்டா? அதெல்லாம் எனக்கு தெரியுமா, நான் பாத்துக்கிறேன், நீ கம்முன்னு இரு. கூட பிறந்தவ கோவத்துல கேட்க தான் செய்வா. எனக்கு ஒன்றும் அறிவு இல்லாத இல்லைம்மா, அறிவு இருக்குது, புரியுதா? என்ன பண்ணணும் ஏது பண்ணு எனக்கு தெரியும். உங்க வேலையை பாருங்க, தேவையில்லாத பேசி என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்காதீங்க. வீட்டை விட்டு எல்லாரையுமே வெளில துரத்தி விட்டுருவான். ஏய், வெளில கிளம்பு, அவன் சொல் பேச்சு கேட்க மாட்டான். நீ போ. நீ வரவானா, கிளம்பு. அண்ணே நான் ஒன்னு சொல்றேன், தெரிஞ்சுக்கோ. நீ நல்லா வாழக்கூடாது நான் நினைச்சிருந்தா, உங்ககிட்ட அன்னைக்கு பணம் வாங்கின அன்னைக்கு என் வீட்டுக்காருக்கு அடிபட்டது அன்னைக்கே நான் சொல்லியிருப்பேன்ல. முதல்ல கல்யாணம் ஆகிட்டு வந்ததுனால தான் அது சொல்லலை, இல்லைன்னா அன்னைக்கே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். புரியுதா? இனிமே நான் இங்க வரல. கிளம்பு கிளம்பு. வாங்க, என்ன சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க? வீட்டுக்கு கிளம்பி போலாம். இருங்க, அம்மாவை இப்ப வர சொல்றேன். அம்மா, ஏதாச்சும் பேசு. அவர் வந்திருக்காருமா. யாரு? என் வீட்டுக்காருமா. சரி சரி, மாப்பிள்ளைய அங்கே உட்கார சொல்ல வரேன். உட்காருங்க, அம்மா வந்துருவாங்க. வாங்க மாப்பிள்ள வாங்க. வரேன். இப்பதான் அவளை கிளம்பி வீட்டுல கொண்டு விடலான்னு நினைச்சேன், அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. சரி பரவாயில்ல, நான் கூட்டு போறேன். பாப்பா, காய்கறி மாவு பாக்கெட்டு எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், எடுத்துட்டு கிளம்பு. சரிம்மா. சரி போ. சரிம்மா, போயிட்டு வரேன். வரேம்மா. சரி. ஏய், என்னடா மெயின்ல உட்காந்துக்கிற? எடுத்து வேணாமா? இங்க பாரு, கரண்ட் அடிச்சுண்டா. ஒமான ஓசோர்ன்றா, நீ என்ன டீ வாங்கி கொடுக்கறது வேலைலாம் செய்ய வேண்டியதா இருக்கு தெரியுமா? வீட்டுல எப்படி தெரியுமா இருந்தா சும்மா வேலை வாங்கிட்டு வேலை செய்யணுமா வேணாமா? சரி சரி,
டேய் டேய் எருமை மாடு மாதிரி தூங்கிட்டு இருக்கிறான் பாரு. மாப்பிள ஏய் லோட சீக்கிரம் இறங்குங்கடா. மாப்பிள சொல்லுங்க அத்தை. மாப்பிள என்ன எங்க? இல்ல இந்த கணக்கு வழக்கெல்லாம் பாக்குறதுக்கு நம்ம பாப்பா கூட்டி கொண்டு வச்சுக்கலாம்ல. நல்லா படிச்சிருக்கா தானே அவ. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இல்லப்பா நீ ஒரு ஆளா கஷ்டப்படுறல, அதனாலதான் சொன்னேன். இவ்வளவு வருஷமா நான் தான் பாத்துக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு தெரியும் அத்தை. பொண்ணை கட்டி கொடுத்தா வீட்டுக்குள்ளே பூட்டி வைக்கணும்னு நினைக்காதீங்க. அவளையும் நாலு இடத்துக்கு போவிடுங்க. அப்பதான் அவளும் எல்லாம் கத்துப்பா. அவளுக்கு என்ன தேவைன்னு நான் பாத்துக்கிறேன். உங்க வேலை என்னவோ அதை பார்த்துட்டு நீங்க போங்க. ஏன் மாப்பிள, உங்களுக்கு அப்புறம் எல்லா வேலையும் அவ தான் பாத்துக்கணும். அவளுக்கும் எல்லாத்துலயும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குல்ல. அவ ஏன் பொண்டாட்டி. அவளுக்கு என்ன செய்யணும் செய்ய வேணான்னு எனக்கு தெரியும். உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. போங்களா, என்ன பண்றேன்னு பாரு. புதுசா சொல்லித்தர வந்துட்டாங்க அவங்க. உன் மாமியா தான் பேசு. என்னங்க அம்மா இங்க வந்திருக்காங்க? தாண்டி கம்பெனிக்கு வந்துட்டு போனாங்க அவங்க அம்மா. இல்லைங்க, ஃப்ரிட்ஜில் தயிர் வச்சிருக்கேன், நைட் போட்டு சாப்பிட்டுக்கங்க. நீ எங்கடி போற? அம்மா சொல்லலையா, ஊர்ல கோயில் திருவிழாங்க, கூட்டு போக வந்திருக்காங்க. ஏய் ஏய் சரி பாய்ங்க, வச்சிருங்க. வச்சிட்டாளா? மாமா செருப்புலாம் ஓட்டையா இருக்கு, இதை வச்சு அரைச்சிக்கவா? எதனா பிரச்சனை தான், சரக்கு வாங்கி தரணும். அடிக்கடி பிரச்சனை வரணும். என்ன அக்கா வரலையா? இன்னும் வரல மச்சான். இன்னைக்கு எந்நேரம் வந்தாலும் அவளை போய் கூட்டு வர வேலை தான். ம் சரி மாமா, பார்த்து பார்த்தா சண்டை கண்டை எதுவும் போட்டுறாதாம்மா. நான் போயிட்டு வந்துடுறேன். சரி மாமா, அக்கா கிட்ட சண்டை போடாதானே? ஓகே ஓகே. காசு ஊத்துட்டு போ பாட்டிலுக்கு. எங்க என் பொண்டாட்டி? வெளியில போயிருக்கா. எங்க வெளில போய்க்கிறானா? பொண்ணை கட்டி கொடுத்து வார வாரம் உனக்கு கூப்பிட்டு வந்துடுற. என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னா அது என்னோட இஷ்டம். போஸ்டனா உன்னை மாரி இருக்கிற சில பொம்பளைங்க எல்லாம் என்ன திரும்ப செய்யணும்? என்ன செய்வா? என்ன செய்வேன்? என்ன செய்வேன்? மாப்ள 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 என்ன செய்வியா? மாப்ள மாப்ள ஏய் பாக்குறியா? மாப்ள என்ன ஏய், பண்றீங்க மாப்ள? என்ன? ஏய், விடுங்க மாப்ள. இன்னமா உங்க மாமியாங்க எதுவுமே யாரும் செய்யக்கூடாது. என்ன செய்யறேன் பாரு. அடுத்தவன் குடும்பத்தையும் அடுத்தவன் வாழ்க்கையும் கெடுக்கிற இந்த மாதிரி ஒரு சில மாமியாரெல்லாம் இதே மாதிரி வச்சு செய்யணும். இந்த மாதிரி 4 இடத்துல 4 பேர் பண்ணோன்னா தானாக திருந்துவாளுங்க. இல்லைனா நாம தான் திருத்தணும். ராவும் பகலும் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரித்து கல்யாணம் பண்ணி நல்லா வாழணும்னு நினைக்கிறோம். நாம் நல்லா வாழணும்னு நினைக்கிறப்ப அந்த வாழ்க்கையை கெடுக்கிற இந்த மாதிரி மாமியாரெல்லாம் என்ன பண்ணலாம்?